வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சியா அப்படின்னா என்ன? கிரிப்டோ கரன்சியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிட்காயின் இருக்குது, டாஜ் காயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேமஸ் காயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதிலலாம் இது எப்படி நம்ம இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது, இதோட அட்வான்டேஜ் என்னென்ன, இதோட ரிஸ்க் என்னென்ன இருக்குது, இந்தியாவில் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்தியாவில் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுக்கான டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்னென்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ நார்மல் கரன்சினா நம்ம கையில் ஒரு 10 ரூபா நோட் பேப்பராக வச்சுருக்கிறது தான் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே டிஜிட்டல் கரன்சினா டிஜிட்டலாக ஆன்லைனில் நம்ம வச்சுருப்போம். அதுதான் கிரிப்டோ கரன்சி. அதை என்ன டேர்ம்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம். பிட்காயின்ஸாகவும் வச்சுக்கலாம், நான் சொன்ன மாதிரி லைட் காயின்ஸாவோ, டாஜ் காயின்ஸாவோ, பாலிகன்ஸாவோ எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம இந்தியாவில் எப்படி ட்ரேட்லாம் பண்ணுவோம் கரெக்டாக. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்? காலையில் 9:15 அப்படி ஓப்பன் ஆகி ஈவினிங் 3:30 க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த டைமில் தான், அண்ட் ஆல்சோ ட்ரேடிங் பண்ணுறதும் இதே டைமில் தான். ஆனால் கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்றதும் இருக்குது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், ட்ரேடும் பண்ணலாம். பட் இந்த கிரிப்டோ மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டை விட இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது 24 ஹவர்ஸும் ஆக்சசபிள். 24 ஹவர்ஸ் நீங்கள் ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கலாம், இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அதுதான் இதோட தனி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில நிறைய கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் இந்தியாவில் அந்த மாதிரி எந்த ஒரு பேனும் கிடையாது. நம்ம ட்ரேட் பண்ணால், இன்வெஸ்ட் பண்ணால் டேக்ஸ் மட்டும் குறிப்பிட்ட அளவு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 30% நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணாலோ இன்வெஸ்ட் பண்ணாலோ அதுக்கு நம்ம 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காயின்ஸ் அப்படின்னு பக்கத்தில் நான் நிறையா சொன்னேன் பார்த்தீங்களா. பிட் காயின்ஸ் இருக்குது, லைட் காயின்ஸ் இருக்குது, டாஜ் காயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்கும். நம்ம அது இது பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நிறைய ஸ்கேம் காயின்ஸும் இருக்கும். 1 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கம்மி ரேட்டில் இருக்குது நம்ம வாங்குவோம். பட் இதெல்லாம் ஸ்கேம் காயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ணச்சல அது எப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். சின்ஸ் இது கரன்சி கிடையாது, டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். கிரிப்டோ கரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இது பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரு காயின்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் அப்ளை ஆகியிருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா காயின்ஸும் இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி தான் நம்ம பர்ச்சேஸும் பண்ணுவோம். கிரிப்டோ கரன்சி அப்படின்றதுக்குள்ள ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குது, ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் 2010 ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2010 ஒரு டெய்ரி மில்க் வாங்குற காசில், டெய்ரி மில்க் 10 ரூபா இருக்குமா, அந்த 10 ரூபாயில் நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 lakhs. அவ்வளோ தூரம் இதுவாகி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ இதுதான் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்ற பேசிஸில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு ஃபண்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இப்போலாம் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பிட்காயின்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காயின்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் கரன்சிஸ், இதெல்லாம் நம்ம எப்போவுமே யாருக்கு வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் வித்தவுட் எனி டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஓகேவா? அதுதான் இதோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு கவர்மெண்ட் இதுவும் இதில் ஆக்டிவிட்டீஸும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காது. இது ஒரு பப்ளிக் செக்டார் அப்படின்றது இதில் வரவே வராது. இது டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டலாக அவைலபிளாக இருக்கும். சரியா? அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் குளோபலி ஆக்சசபிள்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன். என்னோட கரன்சி என்னோட ருப்பீஸ் தான் நான் யூஸ் பண்ண என்னோட கரன்சி. இதே நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே டாலர்ஸ், யூரோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் இதில் ஒரு கரன்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது குளோபலி ஆக்சசபிள். ஸோ எல்லாருக்குமே ஒரே இதுதான், எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். நான் அங்கே போனால் நான் வேறு எதை மாற்றணும், இங்கே போனால் வேறு மாற்றணும் அப்படின்னு கிடையாது. கிரிப்டோ கரன்சி குளோபலி ஆக்சசபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் டு ரிஸ்க், அட்வான்டேஜ்க்கு அப்புறம் ரிஸ்க் தான் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ரிஸ்க் அப்படின்ற ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு டிஜிட்டல் இது கரன்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டிஜிட்டல் அப்படின்னாலே எவ்ரி ஒன் கேன் ஹேக், கரெக்டாக? ஸோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆப்வியஸாக எல்லாமே இதுவாகிடும், வேனிஷ் ஆகிடும். ஸோ அதனால் இதில் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். செக்யூரிட்டி ரிஸ்க்கை நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். அண்ட் வாலட்டாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப வாலட்டாலிட்டி அது ரொம்ப டிஃபர் ஆகும். ரொம்ப ஹையில் போகும், ரொம்ப கீழே டவுன் ஆகும். ஸோ நீங்கள் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் லான்ச் பண்ண காயின் தான் வந்து டாலர் ட்ரம்ப் காயின். ஸோ இதை வந்து அவர் பிரசிடெண்ட்டாக வின் பண்ணார். வின் பண்ணி விதின் ஒரு நீங்கள் 10,000 நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதின் 1 hour வந்து அது வந்து 28 lakhs வந்து மாறி இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும். நம்ம தான் பார்த்து இது பண்ணணும். அண்ட் நிறைய பீப்புள் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இது வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துப்பாங்க, ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பாங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ஒருத்தவங்க வந்து 1000 பிட்காயின்ஸ் வச்சுருக்கான். சரியா? அதில் வந்து 2 பீட்சாக்காக அந்த 1000 பிட்காயின்ஸ் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த 2 பீட்சா சாப்பிட்ருக்கான். ஸோ அந்த 1000 பிட்காயின்ஸ், இப்போ ஒரு பிட்காயின்ஸோட ரேட்டே ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 98 lakh நான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ அப்போ 1000 பிட்காயின்ஸ் இருந்தால் எங்கே போகுது பார்த்தீங்களா மதிப்பு? ஸோ எதையும் லைட்டாக எடுத்துக்காம வாலட்டாலிட்டி அஃப்கோர்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது, வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதோட ப்ரைஸ் ஃபால் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே பிட்காயின்ஸ் வாங்குங்க, ஃபுல்லாகவே கிரிப்டோ கரன்சி வாங்குங்கன்னு சொல்லலை. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் குறைஞ்ச அளவில் நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் சம்டைம் பூம் ஆகச்சில் நீங்கள் அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கச்சில ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 வந்து டியூரிங் காலேஜ் டேஸில் வந்து அப்போ ஒரு பிட்காயினோட ரேட் வந்து அரௌண்ட் 40,000 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் கூட அந்த டைமில் அது பெருசாக இருந்தாலும் அப்போ ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தா இப்போ ஆப்வியஸாக அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 98 lakh, 40,000 போட்டு 98 lakh எடுக்கிறது பெரிய விஷயம், கரெக்டாக? ஸோ இப்போயும் அது அதிகமாக தான் இருக்குது, இன்னும் அதிகமாகவும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ சான்சஸ் ஆர் தேர். ஸோ நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம எதில் இது பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஃபியூ ஆப்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது காயின் ஸ்விட்ச்னு ஒரு ஆப் இருக்குது, அப்புறம் பினான்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜென்ரல் ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதர் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS இருந்தாலும் சரி, ஆப்பிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த என்னென்ன அதுனா காயின் ஸ்விட்ச் ஆர்எல்ஸ் பினான்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் இது 2 நான் பாப்புலரானது மட்டும் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் KYC டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன காயின்ஸ் நீங்கள் வாங்கணும், கிரிப்டோ கரன்சியில் என்ன மாதிரி கரன்சி வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணவோ ட்ரேட் பண்ணவோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட், எப்படி வந்து பிட்காயின்ஸ் வாங்கணும், எப்படி வந்து நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணணும், அல்லது எப்படி வந்து நீங்கள் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி KYC டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.